ஸ்ரீநகர் சும்மா கொஞ்சம் நான் வாக்கிங் போகலான்ட்டு வந்தோம். பைக்கு ரெண்ட்டுக்கு எடுத்துருக்கோம், இருந்தாலும் சும்மா வாக்கிங் போய் பார்ப்போமே அப்படின்ட்டு வந்தோம். ஏதாச்சும் கடை கடை இருக்குமான்ட்டு பார்த்துட்டு இங்கே ஒரு கடை இருக்குது, அசம் மீன் பார்ப்போம். ஒவ்வொரு நாள் இன்னொரு ஏதோ தள்ளுவண்டி கடை இருக்குது, பாபிக்யூ 2 நைட், மோனியன் ரெஸ்டாரண்ட், சிவப்பு ரெஸ்டாரண்ட், சிக்கன் கிரில் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். மற்ற இங்கே ஏதோ இருக்குது, ஏதோ இருக்குது, ஆனால் என்ன இருக்குன்னு தான் தெரியலன்ற மாதிரி. ஜெர்மன் ரெசிடென்சி எல்லா கடையும் க்ளோஸில் இருக்குங்க. எந்த கடை ஓப்பனு எந்த கடை க்ளோஸு, இது என்ன கடைன்னே தெரியும் தெரியல. ஓகே போயிட்டு எதையாச்சும் ஒன்று இருக்கான்ட்டு முதல்ல பார்ப்போம். பாபிக்யூ 2 நைட் பக்காசு. ஓகே 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 புதுசாக இதெல்லாம் போடலன்னா குளிர் தாங்க முடியாதுங்க. இப்போயும் கைக்கு க்ளோஸ் போடலாதனால கைக்கு மட்டும் ரொம்ப குளிர்றாப்புல, மற்றபடி உடம்புக்கெல்லாம் ஒன்றும் தெரியல. ஜாக்கெட்டு கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்க மாதிரி, ஆனால் வெளியில் கூட சரியான ஜில்லு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, கிளைமேட்டு செம்ம குளிருங்க. மழை வேற இப்போ தான் பெஞ்சிட்டு லைட்டாக பெஞ்சு லைட்டாக விட்டு செய்யுது, சரியான குளிர். சிக்னல் போட்டிருக்காங்க, ஆனால் நிற்காம போகிறாங்க. நம்ம சிக்னல் சும்மான்னு நினைக்கிறேன். செல்ல பத்திரமா வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏரியா அப்படின்னு தெரிஞ்ச இங்கே வருங்க, சிகரெட் ஒரு சிகரெட் டம்மு தூக்கி போடுறப்ப. ஷார்ட்கட் யா மார்க்கெட் இங்கே பாருங்கள். அதுதான் ஏதோ ஒரு கோயிலாம், அங்கேருந்து பார்த்தா ஸ்ரீநகர் ஃபுல்லாக தெரியுமா. அது போக முடிஞ்சால் போவோம். வெளியில் தமிழ் நேம் பார்த்தோங்க, எப்படின்னா வாங்க செம்மையாக ருசிச்சுட்டு போங்கன்ற மாதிரி ஏதோ ஒன்று காமிச்சாங்க. அதை நான் போகிறப்ப காமிக்கிறேன். சரி, அதனால் வந்தோம். ஆஃப் சிக்கன் பிரியாணி வந்து 120 ரூபாவாம். சரி, அதனால் ஆஃப் சொல்லியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்துட்டு என்ன ஏதுன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். டேஸ்ட்டை பார்ப்போம். உங்கள்கிட்ட சொல்கிறது இல்லை, சும்மா நான் தனியாக வந்திருக்கனால போர் அடிக்கும், அதனால் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, வந்தோடனே உங்கள்கிட்ட சொல்கிறேன். மெனு கடை பாருங்கள், சுத்தமான சமையல், சுவையான உணவு, இன்றைக்கி ஒரு புடி வாங்க செம்மையாக சாப்பிட்லாம் அப்படின்னு காஷ்மீர் ஸ்ரீநகரில் இருக்குங்க. உள்ள இங்கிலீஷில் தான் இருக்குது, இருந்தாலும் அந்த டைலாக் எப்படி தமிழில் இருக்கா, நம்ம ஒரு பேரில். அதனாலே வந்து ஒரு டேஸ்ட்டு பார்ப்போன்ட்டு வந்தாச்சு. ஆனால் அவங்க தமிழில் இல்லைன்ட்டாங்க. என்ன இருக்குன்னு பார்ப்போம், என்ன கொண்டு வராங்கன்னு. சிக்கன் பிரியாணி சொல்லியிருக்கோம், என்ன கொண்டு வராங்கன்னு தெரியலை. ரேட்லாம் அப்படி தாங்க இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதோட சின்ன கடைங்களாம் இருக்குது, சும்மா இந்த பேருக்காண்டி நான் வந்து பார்த்தேன். ஓகே, சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்கு. பிரியாணி ப்ரோன்ஸ் இதுதான் ஆஃப் பிரியாணி, பாருங்கள் எப்படின்னு. மண்ணை தான் இது பண்ணாப்புல. அந்த வந்தீங்கன்னா கடையை மறக்காமல் வந்துடுங்க. இது ஆஃப் பிரியாணியாங்க. ரைஸ்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஃபைஸு காட்டமாக இருக்குது, ஆனால் செம்மையாக இருக்குது. சிக்கன் பிரியாணி வந்தீங்கன்னா பாருங்கள், நம்ம இதுதான் ஆஃபு தான். இது ஃபுல்லோடு அதிகமாக இருக்க முடியாது, ஆஃபுன்னு தான். சரி, ரைட்டு ஓகேன்ட்டு வாங்கியாச்சு. செம்மையாக இருக்குங்க. வாக்கிங் போகலான்ட்டு வந்தோம். குளிர் சரியான குளிர் ஃப்ரெண்ட்ஸ், கை கால் எல்லாமே குளிருது சரியான. நீ எவ்வளோ தான் இழுத்து போனாலும் கையில் சரியான குளிர். தொப்பியெல்லாம்
வாட்டர் கேன் வேறு கையில் வச்சுட்டு பேக் எடுத்து வராமல் வந்தேன், சும்மா வந்துட்டு போகலான்னு. சரி ரைட்டுன்னு வந்தால் ரொம்ப தூரமாக தெரியுது, பார்ப்போம். பார்த்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு போய்ட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு டைம் கோட் ஏதாச்சும் இருந்தால் பார்த்துட்டு அப்படியே கிளம்புவோம்.